त्वं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र च रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வஸ்ரீ குரும் தம் நட்டோஸ்மி. பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 66. பகவானுடைய அற்புதமான லீலைகள்ல இருக்கிறோம். கிருஷ்ண லீலையில வந்துட்டோம். 10வது காண்டம், அது 3வது பகுதியில இருக்கோம். இந்த 66வது அத்தியாயம் எதை பற்றது அப்படின்னா, போன சென்ற வகுப்புல நம்ம பலராமர் பிருந்தாவனத்துக்கு போனது பத்தி பார்த்தோம். இப்பொழுது 2 அசுரர்களை பகவான் எப்படி கொள்கிறார்ன்றதை பத்தின அத்தியாயம். இதுல வாசுதேவ வேடம் பவுண்டரகன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பவுண்டரகன் அப்படின்றவன் யாரோ சிறுபிள்ளைத்தனமாக அவனை நீதான் கடவுள், நீதான் நாராயணன் சொல்றாங்க. சில நேரங்கள்ல இந்த இந்த மாதிரி விஷயம் இப்ப நவீன காலகட்டத்துல நிறைய பிரபல்யமாகி கொண்டிருக்கிறது. மனிதர்களை கடவுளாக சொல்றது, அதுக்கான அத்தியாயமே இதுன்னு சொல்லலாம். மாயையினுடைய கடைசி வலை வீசல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தி பாதையில முன்னேறி கொண்டிருக்கும் ஒரு நபர் கடைசியில தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறாங்க பாருங்க. அது மிகப்பெரிய அபத்தமாகவும் மாயின் மிகப்பெரிய தாக்குதலாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்தினுடைய விளைவாக ஒரு மனிதன் மன்னனாக மாறலாம், இல்ல அரசியல்வாதியாக, இல்லை எத்தனையோ புகழ்பெற்ற மக்களாக மாறலாம். அந்த புகழ் பெரும் மக்கள், பொதுமக்கள்லாம் அவங்களுக்கு சில சக்திகள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சக்திகளை பயன்படுத்தி கொண்டு நானே கடவுள்ன்ற எண்ணத்துக்கு வர்றதோ, நான் மிகப்பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்தாங்கன்னா அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். அப்படி பவுண்டரகன் அப்படின்ற ஒரு மன்னன், அவன் யாரோ சிறுத்தில் அதுல திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, மற்ற அறியாத மக்கள் முட்டாள்தனமாக நீதான் கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவனுடைய நாட்டினுடைய பேர் கரூஷ மன்னன். இப்ப பலராமர் கோகுலத்துக்கு போனதுனால கிருஷ்ணர் தனியா இருக்கிறாரு, அதனால கிருஷ்ணரை சுலபமாக வெல்லலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுறான். இப்ப பலராமர் பிருந்தாவன் போயிருக்கிற நேரத்துல இது நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவர் சொல்றார், அவ பவுண்டரகன்றவன் கருஷ மன்னன், நாட்டு மன்னன். அவன் கருஷ நாட்டத்துல இல்லாம காசியில உட்கார்ந்துன்னு இருக்கிறான். நண்பன், ஏன்னா அந்த கருஷ நாட்டினுடைய மன்னன் காசிராஜன் பவுண்டரகனுடைய நண்பர். இவனுங்க எல்லாம் சேர்ந்து பவுண்டரகனை சொல்றாங்க, நீதான் கடவுள், நீதான் நாராயணன். நான் பொம்மையில செஞ்சு சங்கு சக்கரம் கதா பத்மம் கௌஸ்துபம் பீதாம்பரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். லக்ஷ்மி வேற அவங்க ராணியை லக்ஷ்மியாக வைத்து காலெல்லாம் பிடிச்சு விடுறான். நான் தான் நாராயணன் அப்படின்னு ஒரு போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறான். இது மட்டும் இல்லாமல் துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணரிடம் அறைக்கூவல் விடுகிறான். அதுக்காக ஒரு தூதுவனை அனுப்புறான். முதல் முறையாக எப்பொழுது துவாரகை வாசிகள் யாரோ ஒரு மனிதன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறான், தன்னைத்தானே கிருஷ்ணர்னு சொல்லிக்கிறான்னு சொன்ன அவங்களுக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்தது. இப்ப சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா எப்பாவது நான் தான் இந்த நாட்டு இளவரசி அப்படின்னு குழந்தைகள் சும்மா சொல்லலாம். இல்ல அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நான் தான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சிரிப்பா வரும், சிரிப்போம். அந்த மாதிரி இவர்களுடைய அறியாமையை கண்டு தூதுவன் அனுப்புறான். அந்த தூதுவன் சொல்றான், என்னுடைய நாட்டு மன்னனாகிய பவுண்டரகன் அவன் தான் வாசுதேவன். அதனால நாங்க அவர் சொல்றார், நீ உன்னுடைய பதவியை கிருஷ்ணரை தூதுவனை விட்டு சொல்ல வைக்கிறார். நீ இல்ல கிருஷ்ணர், நான் தான் கிருஷ்ணன், அதனால இல்லைன்னா சண்டைக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அகம்பாவத்துல அந்த தூதுவனை விட்டு கிருஷ்ணரிடம் அறைகூவல் விடுகிறான். அதை பார்த்த உடனே துவாரகை மக்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருது. ஏன்னா துவாரகை மக்களுக்கு யாரு உண்மையான கிருஷ்ணர், யார் பகவான்ன்றது தெரியும். கிருஷ்ணருக்கும் பயங்கர சிரிப்பு வருது.
ஏன்னா உண்மையான கிருஷ்ணருக்கு சிரிப்பு தான் வரும். நடந்து சின்ன பிள்ளைத்தனமாக இவ்வளவு அபத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சுகதேவ கோஸ்வாமி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் 2 முறை தூதனை அனுப்புனார், தூதனை அனுப்புனான் பவுண்டரக்கன்னு எழுதுறார். அதுக்கு காரணம் என்னன்னா, சுகதேவ கோஸ்வாமி கூட இவ்வளவு முட்டாளா இருக்க முடியுமா அப்படின்னு புரியல. ஆனால் உண்மையில இந்த மாதிரி முட்டாள்கள் உலகத்துல இப்ப கூட நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன சக்திகள் இருக்கலாம். அந்த சக்திகளை கொண்டு சமீபத்துல கூட நான் ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டேன். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி, அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாமே, தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்களாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சித்தி இருக்கிறது. அந்த சித்தி அவர்களை கடவுளாக்காது. மக்கள் முட்டாள்தனமா பிரச்சனைகளை தீர்ப்பவர்களையும் அரசியல்வாதிகளையும் இல்ல இந்த மாதிரி சாமியார்களையும், போலி சாமியார்கள். அப்ப எப்போ ஒரு சாமியார் தன்னுடைய சித்திகளை பயன்படுத்தி தன்னை கடவுள்னு மத்த மக்கள் சொல்லும்போது அதை ஏத்துக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவிகள். எனக்கு சக்தி இருக்கிறது, பகவானுடைய சக்தி இருக்கிறது, அது பகவானுடைய தொண்டர்களுக்கு நான் பயன்படுத்தி கொள்கிறேன்னு தாழ்மையா இருந்தா அது வேற கதை. ஆனால் அதை கொண்டு தன்னைய கடவுள்னு நினைச்சுக்கிறவன் தக்கவன், தக்கவன். அதுதான் கிருஷ்ணர் பண்ண போறார். இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சுகதேவ கோஸ்வாமிக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி அங்கன்னா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சொல்றான். அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப பகவான் சொல்றான், நான் மட்டுமே பகவான் கிட்ட அந்த தூதன் சொல்றான், நான் மட்டுமே ஒரே வாசுதேவன், வேறொருவரும் இல்லை. ஜீவராசிகளுக்கு கருணை காட்டவே இவ்வுலகில் அவதரித்திருக்கிறேன். எனவே உன்னுடைய பொய்யான பெயரை நீ விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றான். ஆனால் இந்த ஸ்லோகம், 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் ரெண்டுத்தையுமே விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ரொம்ப அருமையா மொழிபெயர்க்கிறார். இப்ப நாம பாகவதத்தை படிக்கக்கூடிய சக்தி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஆச்சா ஆச்சாரியர்களுடைய கருணையினால. இல்லைன்னா நம்மால ஒரு ஸ்லோகத்துக்கு கூட மொழிபெயர்ப்பு படிக்க முடியாது. நாம சமஸ்கிருத ஞானிகளாக இருக்கலாம், நிறைய பேர் சமஸ்கிருத ஞானிகள். ஆனா அவர்களால பாகவதம் என்ன சொல்லுதுன்றத படிக்க முடியாது. அது குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் மொழிபெயர்க்கணும். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் நம்முடைய குரு பரம்பரையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியனுக்கு இடப்பட்ட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் மொழிபெயர்ப்பு பொருளுரை கொடுக்கறதுதான். இப்ப அதன் விளைவாக, ஏன்னா அவர் சரஸ்வதி தேவியால் அருளப்பட்டவர்னு எழுதுறார் பிரபுபாதர். சரஸ்வதி தேவி அவருக்கு நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறார், நல்ல கல்வி சக்தியை கொடுத்திருக்கிறாள். அதனால அதை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் அதை கருணையாக ஏற்று இந்த 2 ஸ்லோகங்களுக்கு வேற மாதிரி மொழிபெயர்ப்பு தரார். ஒரு ஜீவன் கிருஷ்ணரை சரணடைந்தால் எப்படி அவங்க பேசுவாங்களோ அப்படி அவர் எழுதுறார். அப்போ அவர் சொல்றார், தான் வாசுதேவ அவதாரம் இல்லை, நான் வாசுதேவ அவதாரம் இல்லை, நீர் ஒருவரே வாசுதேவர், வேறொருவரும் இல்லை. ஜீவராசிகளுக்கு கருணை காட்ட நீர் அவதரித்த அவதாரம் எடுத்திருப்பதால் தயவு செய்து என்னுடைய பொய்யான பெயரை நான் விட்டுவிட செய்யுங்கள். இது சிப்பி ஒன்று தன்னை வெள்ளி என்று கூறிக்கொள்வதற்கு சமமாகும். சிப்பி பாத்தீங்கன்னா, சிப்பி இந்த முத்து வரக்கூடிய சிப்பி பாத்தீங்கன்னா ரொம்ப தகதகன்னு இருக்கும். அதை நம்ம வெள்ளின்னு நினைச்சுக்கப்படாது. அப்ப அந்த சிப்பி தானே வெள்ளி நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறுகள். அதனால இப்படி அவன் பிரார்த்தனை செய்வதாக இவர் மொழிபெயர்க்கிறார். அப்ப இன்னும் அடுத்த ஸ்லோகத்திலேயே அவர் அந்த மாதிரி சொல்றார், முட்டாள்தனத்தினால் நான் போலியான சங்கு, சக்கரம், தாமரை மற்றும் கதை ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இவற்றை நான் உபயோகிக்க அனுமதிப்பதன் மூலம் இவற்றை நீங்கள் பராமரிக்கிறீர்கள். இதெல்லாம் நான் பயன்படுத்துறேன், ஆனாலும் என்னை விட்டுருக்கிறீங்களே, என்னை அதை பயன்படுத்த விட்டிருக்கிறீர்கள். அதுவே நீங்க என்னை பராமரிக்கிறீங்கன்னு தெரியுது. என்னை அடக்கி இப்போலி சின்னங்களை நீங்கள் இன்னும் அகற்றாமலேயே இருக்கிறீர்கள், இன்னும் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எனவே கருணை கூர்ந்து இங்கு இவற்றை கைவிடும்படி என்னை பலவந்தப்படுத்தி என்னை விடுவிக்க வேண்டுகிறேன். யுத்தத்தில் என்னை கொன்று எனக்கு முக்தி அளிக்க வேண்டுகிறேன். இது மாதிரிதான் அவர் பிரார்த்தனை பண்றதா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுறார். ஆனா உண்மையில் பவுண்டரகன் கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தின் வாயிலாக பகவான் அவனை தண்டிக்க போகிறார்.
அப்ப இது வந்து டம்பமா பேசிக்கிறது, டம்பமா பேசுறது, தற்பெருமை பேசுதல். இந்த தற்பெருமை பேசுறத பார்த்த உடனே அந்த சபையில இருக்கிறவங்களாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பகவான் சொல்றார் அந்த தூதன் கிட்ட திரும்பி பதில் சொல்றார், இதை பாரு, நீ வந்து உன்னுடைய மன்னன் கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா அவன் வந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் விட்டுற போறான் அப்படின்னு சொல்லு. சொல்லி நான் வந்து வந்து சண்டை போட்டு அவனை வந்து நான் முறியடிக்க போகிறேன்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு சமஸ்கிருத வார்த்தை வருகிறது, உத்ஸ்ரஷ் உத்ஸ்ரஷயே அப்படின்னு. உத்ஸ்ரஷயே அப்படின்னா கயற்றி எரிய, அவிழ்த்து விட மற்றும் கைவிட போகிறேன். எப்படியா இருந்தாலும் உன்னை வந்து நீ வந்து அந்த நான் என்னுடைய ஆயுதங்களை விடத்தான் போகிறாய் அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்றார். அப்ப பிரபுபாதர் இந்த காட்சியை வந்து அஹ் இந்த இந்த இடத்துல பிரபுபாதர் வந்து பிரபுபாதர் 10வது காண்டத்தில் நம்முடைய சில பகுதிகளை தான் மொழிபெயர்த்தார், பொருளுரை கொடுத்தார். அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார், நமக்கு முன்னாடியே தெரியும். இந்த பகுதிகளில் வந்து சிஷ்யர்கள் தான் மொழிபெயர்க்கும் பொருளுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா அவர் அதற்கு முன்னாகவே கீதா அது கிருஷ்ணா புக்கை எழுதியிருக்கிறார். இந்த கிருஷ்ணா புக்ல வந்து புத்தகத்துல அவர் எழுதினதெல்லாம் இங்க சிஷ்யர்கள் எழுதுறாங்க. அப்போ வந்து இங்க அவர் சொல்றார், ராஜசபையில் பவுண்டரகனின் செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் உக்ரசேன மன்னர் உட்பட அங்கிருந்த அனைவரும் நீண்ட நேரம் வாய்விட்டு சிரித்தனர். அவர்களது உறக்க சிரிப்பை ரசித்த ஸ்ரீ கிருஷ்ணர் அப்புறம் தூதன் கிட்ட பேசுறார். அவர் சொல்றார், உன் என்ன எஜமானிடம் என்னுடைய செய்தியை கூறு, நான் சொல்றத நீ போய் சொல்லு. அவன் ஒரு மூடன், அயோக்கியன், அவனுடைய கட்டளையை நான் ஏற்க மாட்டேன். வாசுதேவரின் சின்னங்களை, முக்கியமாக எனது சக்கரத்தை, நான் என் மத்த சின்னங்கள்லாம் விட்டுருவேன், சக்கரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். இந்த சக்கரத்தினால் நான் பவுண்டர்கனை மட்டுமன்றி அவனுடைய ஆதரவாளர்களையும் கொள்வேன். இந்த பவுண்டர்கனையும் அவனது மூட சகாக்களையும் நான் அழிப்பேன். இவர்கள் ஒரு ஏமாற்று கும்பலை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணர் வந்து திரும்ப ஒரு அறைகூவலை தூதன் மூலியமாக சொல்றார். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு எனக்கே அறைகூவல் விடுகிறான். முக்கியமா வந்து சுதர்சன் வந்து நான் கண்டிப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். அதனால இன்னொரு விஷயத்த சொல்றார், உடனே நீ வந்து இப்ப நாய்களும் கழுகுகளும் உன்னுடைய உடலை தின்ன போகுது அப்படின்னு சொல்றார். அந்த மிருகங்களுக்கு நீ புகலிடம் ஆவாய். நம்ம பகவானை புகலிடம் எடுக்கலன்னா, பகவானை சரணடையலன்னா மிருகங்கள் நம்மை கொன்றுவிடும், மிருகங்கள் நம்மை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இங்க அறிகிறோம். நாம வந்து பகவானை சரணடைஞ்சோம்னா தூய்மை அடைவோம், பகவானை சரணடையலன்னா நாய்களையும் பேய்களையும் தான் சரணடைய வேண்டி வரும். நான் வந்து நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில பாக்குறேன். யாருக்கு வந்து ஒரு ஒரு சமீபத்துல ஒரு குடும்பத்துக்கு போனேன். அந்த குடும்பத்துல இளம் பெண் ஒருத்தி, அவளுக்கு குழந்தை பிறக்கலைன்னு சொல்லிட்டு நாயை தத்து எடுத்துக்கினான். நாய் வந்த உடனே உடனே குழந்தை வந்து கன்சீவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த அவர்களுடைய புரிதல் என்னன்னா, நாய் வரவாச்சு தான் எனக்கு குழந்தை வந்துடுச்சு. நான் சமீபத்துல ஒரு உபன்யாசத்துல சொல்லியிருந்தேன். பிரபுபாதர் சொல்றாரு, நாம் கடவுளை கிருஷ்ணரை சரணடையவில்லை என்றால் நாயை சரணடைவோம். யாருக்காவது ஒருத்தர் சரணடைஞ்சுதான் ஆகணும். இந்த பௌதிக உலகம் அப்படித்தான் பண்ணும். அது வந்து மனிதர்களா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், இல்ல பொருளா கூட இருக்கலாம், இல்ல மிருகங்களா கூட இருக்கலாம். பகவானை சரணடையலாம்னு நாயைத்தான் சரணடையணும். நாய் என்பது வந்து ஒரு நிறைய இப்ப இந்த நவீன கால மக்கள் வந்து நாயை வந்து ஒரு பெரிய பெருமையாகவும் பூசத்தியாகவும் அது வந்து வாழ்க்கையின் குறிக்கோளாகவும் எடுத்துக்கிறாங்க. நான் அடிப்படை அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த நாய் தான் தனக்கு குழந்தை வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்ட்டு அந்த இளம்பெண் நினைக்கிறாள். அது மட்டும் இல்லாம முதுமையான தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த நாயை பராமரிக்கும் வேலையை கொடுத்துட்றாங்க. இப்ப இந்த மனித வாழ்க்கைன்றது, நாய் வந்து எப்படியாவது பொழைச்சி, இப்ப நாயெல்லாம் நாமளா காப்பாத்துறோம். ரோட்ல 1000 நாய் இருக்கு, நாமளா காப்பாத்துறோம். ஆனா அந்த நாயை பராமரிக்கும் அந்த எஜமானர்கள் தங்களை எஜமானர்களாகும். இந்த நாய்க்கு ஆதரவில்லை, நான் தான் இதை காப்பாத்துறேன்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பவுண்டர்கன் மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது.
அதனால தானே பௌதிக வாழ்க்கையிலே இருக்கிறோம். என்னது இது போன்ற மனநிலை? நானே கடவுள், நானே இந்த நாயின் கடவுள். ஆனா நானே இந்த நாயின் கடவுளாக இருந்தாலும், எஜமானனாக இருந்தாலும், சேவை நாய் எனக்கு பண்ணல, நான் தான் நாய்க்கு செய்றேன். திரும்ப திரும்ப நான் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நாயினுடைய எஜமானனாக நான் கொள்வதாக நினைத்துக் கொள்கிறேன். ஆனால் உண்மையில் நான் தான் நாய்க்கு சேவை செய்கிறேன். நாய்க்கு உணவிட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், குறிப்பிட்ட உணவு அந்த நாய்க்கு பொருந்தாதுன்றதை கவனிக்க வேண்டும், மருத்துவரிடம் கொண்டு செல்ல வேண்டும், 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 வேண்டும். இதெல்லாம் என்னை நான் நினைச்சுக்கிறேன், நான் நாயினுடைய பாதுகாவலன் இல்லை. நீ நாயினுடைய சேவகன். கிருஷ்ணருக்கு சேவை செய்யவில்லை என்றால் நாய்க்கு சேவை செய்ய வேண்டி வரும். மனித வாழ்க்கையை வீணாக செலவிட வேண்டி வரும். நாய் ரோட்ல விட்டா தானா அது என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு பொழைச்சுக்கும். நான் நினைக்கிறேன் நான் தான் காப்பாத்துறேன் அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை மாதிரி வளர்த்துட்டோம். நிறைய குழந்தைகள் ரோட்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம வளர்க்க முடியுமா? முடியாதே. ஆகையினால பக்தர்களே, இந்த பவுண்டரகன் மாதிரி ஆளுங்க கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு. இது பாரு, நீ என்னிடம் புகலிடம் கொள்ளவில்லை என்றால் இந்த மிருகங்கள் உன்னை புகலிடம் கொன்றுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்னை தின்னுடும். நீ சத்து போன பிறகு உன் உடம்ப தின்னுடும் அப்படின்னு சொல்ற. அதனால என்ன பண்றார்? இப்படி சொன்ன உடனே அந்த தூதன் போய் சொல்றான். சொல்லிட்ட உடனே பகவான் என்ன பண்றாரு? இப்போ ஒரு சின்ன படை எடுத்துன்னு போறாரு, காசிக்கு போறாரு. ஏன்னா இவன் இந்த பவுண்டர்கன் வேற நாட்டுலதான் இருக்கிறான், கரூஷ நாடுன்னு ஒரு நாட்டுல இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க காசியில உட்காந்துக்கிறான் ஃப்ரெண்டோட. அவன்லாம் இவன் தூக்கி விடுறானுங்க பவுண்டர்கனை. அப்ப பகவான் அந்த நாட்டை முற்றுகையிடுகிறார், சண்டையிட ஆரம்பிக்கிறார். அந்த சண்டையில கண்டிப்பாக இந்த காசிராஜன் என்ன பண்றான்? காசிராஜன் அவனுடைய ராணிகள் எல்லாரும், நீங்க மிகப்பெரிய வீரர், அந்த எதிரியை கொன்று தலையை கொண்டாடணும்னு அவங்க எல்லாம் நல்லா ஏத்தி விட்டு அனுப்புறாங்க காசிராஜனை. பகவான் ஒரு நொடி பொழுதில் எல்லாரையுமே சுக்கு நூறு ஆக்கிடுறாரு. அது முக்கியமா பவுண்டர்கனையும் கொன்னுடுறார். இந்த காசிராஜன் எதிரினுடைய தலையை நாட்டுக்கு கொண்டாடுறேன்னு சொன்னதுனால பகவான் அந்த தலை சுதர்சனத்தை கொண்டு அந்த தலையை கொண்டு போய் நாட்டுல விழற மாதிரி பண்றாரு. அப்படி பண்றச்ச மக்கள்லாம் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் முதல்ல நினைச்சது எதிரினுடைய தலைதான் விழுந்திருக்கு அப்படின்னு ஆசையா பாக்குறாங்க. அது பார்த்தா அவர்களுடைய மன்னனுடைய தலைதான்றத அறிஞ்ச உடனே ஒரு கூப்பாடு. ஐயோ நம்ம கொல்லப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணிகள்லாம் கர்வமா பேசினாங்க இல்லையா? அதை பார்த்துட்டாங்க. இனி பகவானால் கொல்லப்பட்டு விட்டிருக்கிறான் இந்த காசிராஜன். இந்த காசிராஜனுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், சுதக்ஷிணன் அப்படின்னு. அவன் வீரம் பேசுறான். அவன் இப்பதானே அப்பாவை கொன்னாங்க, அறிவே இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை. நாம் கொல்லப்பட்டு விட்டோம், மீன் நம்முடைய தந்தையை கொண்டு இருக்கிறாங்க, அவனுக்கு அறிவு இல்லாம என்ன பண்றான்? நான் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப என்ன பண்றான்? அவன் சிவபெருமானை வணங்குகிறான். சிவபெருமானை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ, அப்ப சிவபெருமான் கிருஷ்ணரை எதிர்ப்பவனுக்கு போன கூட பானாசுரனை பத்தி பார்த்தேன். சிவபெருமான் இந்த உலகத்துல சரி சரி தப்பு செய்யறனா, செய் ரொம்ப தப்பு செய்ய வச்சு அடி வாங்க வைப்பார். சிவபெருமான் தன்னுடைய தூய பக்தர்களுக்கு நல்ல வழி காட்டுவார். யார் இந்த மாதிரி பௌதிகமா அவரை நாடுறாங்களோ, அப்ப இங்க சுதக்ஷிணன் என்ன சொல்றான்? ஒரு இடத்துல அவன் விமுக்தம் அப்படின்ற இடத்துல அவன் தவம் பண்றான். தவம் பண்ணி சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். என்ன வர வேணும்னு, நான் அஹ் என்னுடைய தந்தையை கொன்னவனை நான் கொல்லணும், அதுக்கு உபாயம் கொடுங்க. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? அபிச்சார கிரியான்னு ஒரு கிரியா இருக்கு. அபிச்சார கிரியா. அபிச்சார கிரியான எதிரிகளை கொள்வதற்கான ஒரு சடங்கு. எதிரிகளை கொள்வதற்கான ஒரு சடங்கு. அந்த சடங்கை பிராமணர்கள் மூலமாக செஞ்சு தட்சிணாக்னி, அப்படி தட்சிணாக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னிக்கு நீ சேவை பண்ணினா அந்த அக்னியை பயன்படுத்தி நீ உன்னுடைய எதிரிகளை நீ கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருக்கு நல்லா தெரியும் சிவபெருமானுக்கு, இங்க கிருஷ்ணரை ஒண்ணும் பண்ண முடியாது. இது இவனுக்கு வைத்து கொண்ட ஒரு வேள்வி, தனக்கே வச்சு ஆப்பு அப்படின்னு சொல்றோம்ல, தன்னையே தானே கொள்வதற்கான ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டான்றது சிவபெருமானுக்கு நல்லா தெரியும். சரி, அவனுக்கு வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதன்னு கேட்க போறது இல்ல. சரி, பட்டு திருந்து இல்ல,
பெரியவங்களுக்கு வந்து இப்ப அனுபவத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கேட்க மாட்டோமே. பிரச்சனையே அங்க அதானே. நாம வந்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்கறது இல்ல. பட்ட பிறகுதான் ஒரு முறை நான் கூட வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒருத்தருக்கு அனுபவம். அந்த அனுபவம் பட்டவர்கிட்ட போய் நான் ஒரு சில நேரத்துல கேட்பேன், நீங்க தான் அடி வாங்குனீங்களே, எனக்கு சொல்லி இருக்கணும்ல. நான் சொன்னா நீ கேட்பியாம்மா? நீ கேட்க மாட்டியாம்மா? அதனால தான் சொல்ல, அடி வாங்கின பிறகு தெரிஞ்சுக்கும். அதனால ஆனாலும் நமக்கு வந்து ஆதங்கமா இருக்கு. யாராவது இப்போ பள்ளத்தை நோக்கி போகிறார்கள்னா, பள்ளத்தை நோக்கி போறீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சொன்னா புரியாது. இப்ப அடி வாங்கினாதான் புரியும். அதனால சிவபெருமான் விட்டு பிடிக்கிறார். நிறைய அப்படிதான் பண்றாரு சிவபெருமான். இப்ப சரணடையும் பக்தர்களோ நம்மை விட மூத்தவர்களிடம் சரணடையும் போது நாம என்ன பண்றோம்? பொதுவா மக்கள் என்ன பண்றாங்க? சரணடையும் போது இதுதான் சொல்யூஷன், இதுதான் எனக்கு பிடிக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? சரி அதே பண்ணி அடி வாங்கு. அப்படி கேட்க கூடாது யார்கிட்ட வந்தாலும். எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது, இதை நான் எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்கணுமே தவிர, நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், சரி பண்ணு. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அனுபவம். சிவபெருமான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்ப அவர் உண்மையா சரணடைந்து அவர் சொல்லியிருப்பார். இருக்கிறது கிருஷ்ணர், அவர் ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. முட்டாள்தனமா இருக்காது. உங்க அப்பா தப்பு பண்ணார், அதனால அடி வாங்கினார், அதனால செத்து போனார். அதனால அடக்க ஒடுக்கமா அவரை சரணடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா இவன் வந்து அப்படி இல்லை. சுதக்ஷிணன் அடி வாங்கி திருந்தணும். அதனால என்ன பண்ணார் பகவான் சிவபெருமான்? இது பண்ணு அப்படின்னு சொல்றார். இவர் அந்த வேள்வியை செய்கிறான் பிராமணர்களுடைய உதவியை கொண்டு. அப்ப அந்த வேள்வியிலிருந்து ஒரு நெருப்பு அரக்கன் தோன்றுகிறான். அந்த நெருப்பு அரக்கன் வந்து நேரா போறான் கிருஷ்ணரை அழிப்பதற்கு. கிருஷ்ணரை அழிக்க முடியுமா? கிருஷ்ணர் அப்ப அங்க துவாரகையில அப்படியே உல்லாசமா இருக்கிறார். உல்லாசமா தன்னுடைய பக்தர்களோட ரொம்ப உல்லாசமா இருக்கிறார். பார்த்தாரு, இந்த நெருப்பு அரக்கனை அழிக்கிறதுக்கு நாம போக தேவையில்ல, சக்கரத்தை விட்டுறாரு. அப்ப போப்பா, நீ போப்பா, போய் வென்னுட்டு வாப்பா, கொன்னுட்டு வாப்பான்னு அனுப்புறார். சுதர்ஷன் சக்கரம் தான் இருக்கும் ஆயுதங்களிலே மிக 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 சக்தி வாய்ந்தது. நம்ம எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியும். மகாபாரத யுத்தம் மொத்தத்தையும் செஞ்சதே சுதர்ஷனர் தான். அப்ப இந்த சுதர்ஷன் சக்கரம் போய் ஒரு நிமிஷத்துல தும்சம் பண்ணிடுறாரு. தும்சம் பண்ணல, அப்படி போய் பயம் காட்டுறாரு. இந்த நெருப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த நெருப்பு அரக்கனுக்கு தெரியும் இனி இங்க அவனை வாளாட்ட முடியாதுன்னு. அதனால அவர் பேக் ஃபயர் அடிக்கிறார். திரும்பி வந்து காசியை அவரே அழிச்சிடுறாரு. இப்ப இவன் சுதக்ஷிணன் தன்னுடைய எதிரியை கொள்வதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிய நெருப்பு அரக்கன் அவனையும் அவனுடைய தேசத்தையுமே அழிச்சிடுச்சு. அப்ப இங்க பொருளுரையில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு, இந்த தந்திர வித்தைகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த பில்லி சூன்யம், அந்த அதெல்லாம் வந்து யாராவது நல்லவங்க மேல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி அடிக்கும். அந்த நல்லவங்க வந்து பக்திமான்களாக இருந்தாலோ, பகவானால காப்பாற்றப்பட்டவர்களாக இருந்தாலோ, இல்ல இங்க இந்த இடத்துல பகவானே, அது வந்து யார் ஏவி விடுறாங்களோ அவங்களே திரும்பி அடிக்கும். இது மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப யாரை நோக்கி அந்த இந்த பில்லி சூன்யம், ஏவல்கள், இந்த மாதிரி துர்சக்திகள்லாம் யாரையாவது அழிச்சாதான் அதுக்கு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா அது வந்து நிம்மதியா இருக்க முடியாது. இது ஒரு முறை வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாரையாவது கொல்ல வேண்டும். அது எதிரியை கொல்லவில்லைன்னா அனுப்பினவனை கொல்லணும். அதற்கு தான் பக்தர்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா, நம்ம மறந்து கூட யாருக்கும் கெட்டது மனசுல நினைக்க கூடாது. அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த கோபம், அந்த அந்த வெறித்தனங்கள் நம்மை தின்னுடும். அதுக்குதான் அதை சொல்றது. இதன் மூலியமாக நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அது சில கெட்ட விஷயங்கள் நம்மை அழிக்கும். அதனால நாம வந்து பகவத் பக்தியில இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ண உணர்வுல மட்டுமே இருந்துட்டு வேற எந்த விஷயத்தையும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும் என்பதை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நல்லது மட்டுமே பண்ணிட்டு அது கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடைய திருப்திக்காக, குரு பரம்பரையின் திருப்திக்காக நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப சுதட்சணன் அந்த காசி மொத்தம் அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். மொத்தமே கூட்டு சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவங்க வச்சது அவங்களுக்கே வினையாக முடிந்தது என்றதை பார்க்கிறோம். அபிசார கிரியை என்றது அதுதான், எதிரிகளை கொள்றதுக்காக. இப்போ இந்த சுதர்ஷன் அந்த நெருப்பு அரக்கன் போய் அவர்களை கொன்ற பிறகு
வாரணாசி நகரம் முழுக்க எரிஞ்ச பிறகு சுதர்சன சக்கரம் வந்து இயற்கையாக பகவானிடம் திரும்பி வந்தார். இந்த லீலையில பவுண்டரகனுக்கு வந்து சுதக்ஷிணன் அப்புறம் காசிராஜன் இந்த 2 பேரும் வந்து பகவானை அடையல. ஆனா பவுண்டரகன் வந்து பகவானையாகவே பகவானுடைய திரு உருவத்தை தியானம் செஞ்சதுனால அவனுக்கு வந்து சாரூபிய முக்தி கிடைச்சதுன்னு எழுதுறாங்க. இது எப்படி அவன் வந்து மாயாவாதிகள் தான் நாங்க கடவுள் நாங்க கடவுள்னு சொல்லுவாங்க. இப்ப பவுண்டரகனுக்கு எப்படி வைகுண்ட பதவி கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இங்க பவுண்டரகன் முற்பிறவிகள்ல கண்டிப்பா பக்தனாக இருந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறின் காரணமாக இந்த பிறவில கிருஷ்ணரை எதிர்க்கும் ஒரு அரக்கனாக இல்லை எதிர்க்கும் ஒரு கெட்டவனாக தோன்றி இருக்கலாம். இது வந்து என்னுடைய யூகம் தான். இதை பத்தி ஆச்சாரியர்கள் எதுவுமே கமெண்ட்ரி கொடுக்கல, பொருளுரை கொடுக்கல. ஆனால் இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் காசிராஜனுக்கோ சுதக்ஷனுக்கோ வைகுண்ட பதவி இல்லை, பவுண்டரகனுக்கு மட்டும். ஏன்னா இதுல எழுதுறாங்க, சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரனுடைய திருவுருவத்தை அவன் தியானித்து கொண்டிருந்தான். அதனால பகவான் அவனுக்கு சாரூபிய முக்தியை கொடுத்தார். பல விஷயங்கள்ல இப்ப பகவான் நேர்ல வந்து ஒரு அரக்கனை கொல்றார் அப்படின்னும் போது அந்த அரக்கர்கள் அதுல சில பேர், எல்லாருமே இல்லை, சில பேர் மிகப்பெரிய புண்ணியசாலிகளாக இருக்கிறதுனால பகவானை அடைகிறார்கள். இப்படி பூத்தனா மாதிரி, பூத்தனா வந்து ஒரு தாயினுடைய நிலையை அடைந்தாள். இந்த மாதிரி அவர்களுடைய முற்பிறவிகள் அவங்க செஞ்ச பக்தி புண்ணியமாக இருக்கலாம். இதை பற்றி இந்த பவுண்டரகனை பத்தி அவன் எப்படி சாரூபிய முக்தி பெற்றான்றதை பத்தின விவரங்கள் வந்து இங்க கொடுக்கப்படவில்லை. இது என்னுடைய யூகம்தான். கண்டிப்பாக அவன் வேற ஏதாவது வகையில பக்தி தொண்டு செய்து இந்த பிறவியில் சதா சர்வ நேரமும் பகவானை திருவுருவத்தை தியானித்து இருக்க வேண்டும். அதனால அவனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டது சொல்லி இந்த லீலையை யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் கவனமா கேட்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. धन्यवाद माताजी. தண்டனை. கேள்வி மாதாஜி, இது தோபார் யுகத்துல வந்து கிருஷ்ணா வராதுக்கு முன்னையே எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தான் அப்புறம் கிருஷ்ணா வந்தாருன்னு கிளாஸ்ல கேட்டிருக்கிறேன் மாதாஜி. இந்த பாண்டரங்க எப்படி வந்தாரு மாதாஜி? பாண்டர் எப்படி வந்தாரு? பவுண்டரகன் கிருஷ்ணா வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தான் அப்புறம் கிருஷ்ணா வருவார். தேவகி அவங்க எல்லாம் யாருகிட்ட எல்லாம் கிருஷ்ணா வித பண்றாரோ என்ன பண்றாரோ அது லீலைக்கோசர அவர் இவரு எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு மாதாஜி? நிறைய கிருஷ்ண லீலையில நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அதுல இவங்க எங்க இருந்து வந்தாங்க? காசிராஜன் ஒரு நாட்டு மன்னன் அவர் கிருஷ்ணரே அனுப்பிவிட்டு. சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணரே அனுப்பல. பல பக்தர்களை, பல ஜீவராசிகள், பகவானுடைய சம்பந்தப்பட்ட பல ஜீவராசிகள்ல இது ஒரு ஜீவராசி, அவ்வளவுதான். கிருஷ்ணர் அனுப்புனாரா, கிருஷ்ணரோட சம்பந்தம் இருக்கா பவுண்டரகனுக்கு, எப்படிப்பட்ட சம்பந்தம், அதற்கான விவரங்கள்லாம் இல்லை. இங்க சொல்லப்பட்ட விஷயம், அவன் வந்து கிருஷ்ணரே தியானித்து இருந்தான். கிருஷ்ணருடைய ஆயுதங்களை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தான். கிருஷ்ணர் என்னென்ன போட்டாரோ அது தியானம் பண்ணான். அதனால பகவான் வந்து சாரூபிய முக்தியை கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. ஆனா என்னுடைய யுகம் இந்த பிறவில மட்டும் இல்லாமல் பல பல பிறவிகளாக தியானித்திருக்கலாம். ஆனால் இந்த பிறவியில பகவானுக்கு எதிரியாக அவன் பிறவி எடுத்திருக்கான். அதற்கான விளக்கங்களை வந்து ஆச்சாரியர்கள் இங்க கொடுக்கல, வேற எங்கன்னா கொடுத்திருக்கலாம். ஆனா மற்ற அசுரர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். எப்போ அமிச்சார் கிருஷ்ணர்? எப்போ அமிச்சாரோ அப்பதான் அமிச்சார். முன்னாடி அமிச்சாரா பின்னாடி அமிச்சாரா அப்படின்லாம் விவரங்கள் இல்லை. தேவகி மற்றவங்க எல்லாம் கூட வர பக்தர்கள், எப்பொழுதும் பகவானோட, யசோதையெல்லாம் எப்பொழுதும் பகவானோட இருக்கக்கூடிய பக்தர்கள். சில நேரங்கள்ல தேவர்கள் வருவாங்க, பகவானுடைய லீலையில பங்கு கொள்வதற்கு தேவர்கள் வருவாங்க. திரும்பி தேவலோகத்துக்கு தான் போவாங்க, திரும்பி வைகுண்டத்துக்கு போறது கிடையாது. சில நேரங்கள்ல பலவிதமான பக்தர்கள், பலவிதமான ஜீவராசிகள் பகவானுடைய லீலை புரியும் போது வருகிறார்கள். அதுல வந்து புண்ணியசாலிகள், பக்தர்கள், ஸ்பெஷல் சோல்ஸ்ன்னு சொல்லலாம், ஜீவராசிகள் பகவானை சென்று அடைகிறார்கள் அந்த லீலை முடிஞ்சவன. எப்படி பீஷ்ம தேவர் லீலை முடிஞ்சவன போயிட்டா இருப்பாருங்க அவர்கிட்ட, அந்த மாதிரி. பவுண்டரகன் எப்போ அமிச்சாரு, எங்க அமிச்சாரு, அதுக்கான விவரங்கள் இல்லை. ஆனா கிருஷ்ணர்
அவர் அந்த பவுண்டருக்கன்ற ஜீவராசி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா சாருப்பிய முக்தி கிடைக்காது, கிடைக்க சாத்தியம் இல்லை. இதான் எனக்கு தெரிஞ்சது அவனை பத்தி. எப்ப அமைச்சாருன்னு எனக்கு தெரியாது. பகவான் எப்ப மாதாஜி மாதாஜி, அந்த இவன் ஹம்சன் எப்ப பார்த்தாலும் அவரே நினைச்சுட்டு இருந்தான் இல்லையா, ஆனா அவனை கொல்லணும். அதே மாதிரி இருங்க இந்த மாதிரி இருங்க. நினைச்சுட்டு இருந்ததுனால அவனுக்கு முக்தி கிடைச்சது இல்லையா? கம்சனுடைய முக்திக்கும் பவுண்டரகனுடைய ஆ, முக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆ, என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. நீங்க அப்ப பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. வேற யாருன்னா சொல்லுங்க. ஏதோ மாதாஜி வேற யாருன்னா சொல்லுங்க. கம்சனுடைய முக்திக்கும் பவுண்டரகனுடைய முக்திக்கும் என்ன வித்தியாசம்? மாதாஜி சௌலோபிய முக்தி கிடைச்சது. கம்சன் எங்க போனான்? மர்ஜ் ஆயிட்டாரு. கம்சன் அவரோட அது வந்து பாதத்தில். சாயுஜ்யம். கோபிநாத், ம், அது சாயுஜ்யம். சாயுஜ்யம். அது வந்து சாயுஜ்யம் யாரும் நம்ம விரும்புறது இல்ல. சாயுஜ்யம் அப்படின்றது வந்து மாயாவாதிகள்லாம் போய் அந்த ஜோதியில கலக்குறாங்களே, அது பிரம்ம ம், ஜோதியில் கலப்பதுதான் சாயுஜ்ய முக்தி. அது பக்தர்கள் விரும்புறது இல்ல, பக்தர்களுக்கு ஆனது ம், கிடையாது அது. ஆனா சாரூபியம் அப்படின்னு பவுண்டரக்கன் அடைஞ்ச இந்த முக்தி நல்ல முக்தி. வைகுண்ட லோகத்துல பகவானை போன்ற விஷ்ணுவை போன்று உருவத்தை அடைந்தான். அப்பனா ஏ கண்டிப்பா அப்பா. ஆமா, இந்த இடத்துல ஏன் பகவானுக்கு எதிராக செயல்பட்டான்றது நமக்கு தெரியல. பகவான் அவன் மேல கருணை வச்சிருக்கிறார். கருணை வச்சு சாருப்பிய முக்தியை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு, உள் காரணங்கள் ம், இருக்கும். ம், அது சில நேரங்கள்ல ஆச்சாரியர்கள் விளக்குவாங்க, சில நேரங்கள்ல விளக்குறது இல்ல. இங்க நமக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கல. ஆனா நாம வந்து அவனை பின்பற்றக்கூடாது, பவுண்டரகனை பின்பற்ற. ம். இதுல அவங்க சொல்றது அவன் வந்து பகவானையே தியானம் பண்ணான் அப்படின்ட்டு. கம்சன் கூட ஆமா. தியானம் பண்ணான். ஆனா வித்தியாசம் இருக்கு. ம், கம்சன் வந்து சாயுஜ்ய ஆ, முக்தி அடைந்தான், இவர் சாரூபிய முக்தி. சாரூபிய முக்தி என்பது பக்தர்கள் அடையக்கூடிய நல்ல முக்தி தான். ம். சாயுஜ்யம் சரி மாதாஜி. வந்து பிரம்மஜோதியில போய் கலந்து மீண்டும் ம். திரும்பி வரணும். அது நரகத்துக்கு சமமானது. ஓ. சாயுஜ்ய முக்தி என்பது நரகத்துக்கு சமமானம். ஏன்னா அந்த ஜீவராசி தன்னுடைய தன்னுடைய அடையாளத்தை இழக்க வேண்டும். ஜோதியில கலக்கிறது அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் வகுப்புகள்ல. ஜோதியில கலக்கிறதுன்றது வந்து இந்த ஜீவராசி, அந்த ஆத்மா போய் பிரம்ம ஜோதியில கலந்து விடுதல். பிரம்ம ஜோதியில கலந்து விட்டு அங்க எப்படின்னா உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி. உங்களை கட்டி போட்டுட்டா ம், எப்படி செயல்படுவீங்க? ஆனா அங்க துன்பம் கிடையாது, பிரம்ம ஜோதியில துன்பம் கிடையாது. ஆனா அங்க செயல்பாடு கிடையாது. ஜீவனுடைய இயற்கை செயல்பாடு என்பது. ம். செயல்படாம உங்களுக்கு துன்பம் இல்லை, ஆனா செயலே கிடையாது அப்படின்னும் போது அது உங்களால இருக்க முடியாது. அது வேதனை தான். ஆமா. பல பல ஜென்மங்களோ பல பல எவ்வளோ காலமோ அந்த ம், ஜீவராசி அங்க அதை பிரம்மஜோதியில இருந்துட்டு திரும்ப கீழே வந்து ஆகணும். பிரபுபாதர் எழுதுறாரு நிறைய இடங்கள்ல. அப்படிப்பட்ட ம், ஜீவராசிகள்லாம் வந்து இந்த சமூக தொண்டர்களாக, நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க, அந்த மாதிரி நல்லவங்களாக அந்த மாதிரி பிறவி எடுப்பாங்க. பிறவி எடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து பக்தர்கள் ஆவாங்களோ ஆக மாட்டாங்களோ தெரியாது, அது தெரியாது. ம், ஆனால் இது வந்து இந்த சாயுஜ்ய முக்தியை விரும்புவதில்லை பக்தர்கள். ஆனால் பவுண்டரகனுக்கும் கம்சனுக்கும் உள்ள வித்தியாசம், கம்சன் சாயுஜ்ய முக்தி அடைந்தான், பவுண்டரகன் சாரூப்பிய முக்தி அடைந்தான். சாரூப்பியம் என்பது நல்ல முக்தி, பகவானை போன்ற ம், தோற்றம் அடைதல். ஆனா பகவானா மாறுறது கிடையாது. அதுலயும் தெளிவா ம், பகவானை போன்ற தோற்றம் கொடுக்கப்படும். ஆனா பகவானா ம், யாரும் கிருஷ்ணரா ஆவறது இல்ல. நாராயணனுடைய ம், தோற்றம், நாராயணனுக்கு 4 கண், கைகள், அதுல அந்த ஆயுதங்கள் ததிர்த்து அந்த மாதிரி நாராயண ரூபம். ம், விஷ்ணு தூதர்கள்லாம் நாராயணர் மாதிரி தான் இருப்பாங்க. அது ம். அந்த வித்தியாசம் இருக்கும். நாராயணருக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் அவரை போன்ற உருவம் பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவரை மாதிரி இருப்பாங்க, ஆனா அவர் ஆக முடியாது. இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஒரு ஆமா. தேசத்துக்கு போனோம்னா அந்த தேசத்துல இருக்கிற முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கு. ஆமா. இப்போ நீங்க வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளையா இருப்பாங்க. சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா ம், எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கும். எல்லாரும் ஆமா. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஆமா. அவங்க கண்ணுக்கு இந்தியர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பழகுன பிறகுதான் வித்தியாசம் தெரியும். அதே போல இவர்கள்லாம் ஒரே மாதிரி இருப்பார்கள், ஆனால் வித்தியாசம் உண்டு. அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சரி. போய் அப்புறம் நாராயணராக மாற மாட்டாங்க. ம். புரிஞ்சுதா? நாராயண
புரிஞ்சு. சாரூபிய முக்தி, இதுக்கு பேர் சாரூபிய முக்தி. இது சாரூபிய முக்தி, அது சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்யம். ஆயுஜ்ய சரி முக்தி அது சரியில்லை. சரி. ஆ, வேற ஏதாவது கேள்விகள் ஹரே இருக்கா? கிருஷ்ண மாதாஜி, பிரணாம். பிரணம் மாதாஜி. வசந்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். மாதாஜி, சுதர்சன சக்கரம் போயிட்டு அந்த நகரத்துல உள்ள நகரத்தையே அழிச்சுது அப்படின்னு சொல்றாங்கல்ல மாதாஜி. ஆமா, அந்த நகரத்துல உள்ள எல்லா அப்ப வந்து அசுரர்களா இருந்தாங்களா? இருந்திருக்க கூடும். எல்லாருக்கும் அப்ப சாகணும்னு விதி இருக்கும். ஓ, இது ஒட்டுமொத்த கர்மான்னு சொல்லணும். ஆனா கடவுள் காரணம் இல்லாம யாரையுமே ஒரு எறும்பு கூட அழிக்க மாட்டார். அவங்களுடைய நேரம், அவங்களுடைய கர்ம வினை அப்ப ஒட்டு மொத்தமா சேர்ந்து அழியணும்ட்டு இருக்கும். அதனால அழிச்சிட்டார், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டார். அது பேர் கலெக்டிவ் கர்மான்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஒட்டுமொத்த கர்ம வினை அங்க அழியணும்னு இருக்கும். அதுல பக்தர்களா இருந்தா பகவான் அடைஞ்சிருக்கலாம். பக்தர்கள் இந்த மன்னனோட சேர்ந்து அழிந்து விட்டார்கள். அத ஒரே நேரத்துல 60 பேர் 70 பேர் ஒண்ணு போல போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இதேதானா? அவங்க எல்லாம் அது பேர் ஒட்டுமொத்தமா சேர்ந்து எதனா தப்பு பண்ணிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா சேர்ந்து அழியணும்ன்றதுக்கான செயல்பாடுகளை முன்ன பிறவிகளை செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதனால அத கூட்டு கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மம். யாரும் கூட போறோம், ஏரோப்ளேன்ல எவன் கூடவோ போறோம், அப்படியே ஏரோப்ளேன் இடிஞ்சு விழுந்து போகுது. பஸ்ல எங்கேயோ போறோம், எல்லாம் பஸ்ல இருக்கிறவங்க மொத்த பேரும் போறாங்க. அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து உயிர் போனோன்ட்டு விதி. அதாவது இந்த கர்ம வினை எப்படி செயல்படுதுன்றது நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது. கர்மனோகி போதவ்யம் போதம் போதவ்யம் ஹி அகர்மக. இந்த கர்ம வினை எப்படி செயல்படுதுன்றதை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுக்கான நுணுக்கமான அஹ் மேலாளர்கள் இருக்கிறாங்க, நம்மை ஆள்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பண்றது, அவங்க கிருஷ்ணருடைய சட்டத்தின் கீழ் இருந்து இப்படி செய்யறாங்க, இப்படி செயல்படுகிறார்கள். அவர்களையும் ஆட்டி படைக்கிறது அவன்தான். அவர்களையும் ஆட்டி படைக்கிறான் பகவான் தான். அவர்களுக்கு அந்த புத்தி கொடுத்து அந்த சிஸ்டம்ல ஒரு தப்பே வராது. இந்த பௌதிக இயற்கையில இத பத்தி ஒரு கட்டுரை எழுதின, அநியாயங்கள் நடப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதின. ஏன்னா அது கர்ம வினை தான். கர்ம வினை எப்பவுமே ஆனா அதற்காக எதிர்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஏதாவது தவறுகள் நடக்கிறது, எங்கேயாவது அநியாயங்கள் நடக்குதுன்னா நம்முடைய கடமையாக இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும், அதை போராட வேண்டும். போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல. அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எதுவுமே அவருடைய விருப்பம் இல்லாம நடக்காது. அப்ப அந்த செத்து போறாங்க, இந்த காசியில செத்து போன அனைத்து ஜீவராசிகளும் அந்த நேரத்துல சாகணும்ட்டு பகவான் எழுதியிருப்பாரு. அதனால செத்து போனாங்க. இப்படி சாகணும்னு எழுதியிருப்பாங்க. முன்னாலே எழுதி வச்சு, இப்போ எல்லாம் திடீர்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ போன மாதிரி, அவர் முன்னாலே அப்படி எழுதி சங்கல்பம் பிறக்கிறோமே அப்பவே மரணமும் எழுதிக்கிறது. எப்பொழுது பிறக்கிறாங்களோ அப்பவே இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படி இவர் இருப்பார் அப்படின்றதெல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை கூட இப்போ எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நமக்கு சஸ்பென்ஸ். ஆனா நாம் இப்படிதான் அப்படின்றது அங்க எல்லாம் எழுதியாச்சு. அப்ப நமக்கு தெரிஞ்சா அது பெரிய இதாயிடுவோமே. பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, அப்ப எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது ஒரு கவனமான, நீங்க குறுக்க பேசுறதுனால நான் என்ன பேசுறேன்றத நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. கவனமா கேளுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பக்தர்கள் எல்லாருமே பதில் சொல்லலாம். யார் ஒன்னா பதில் சொல்லுங்க. இப்ப ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? நீங்க பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி இருப்பீங்கன்றது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. சரியா? அதனால எதுக்கு போய் நம்ம சாமியை கும்பிடணும்? சாமியை கும்பிடணுமா கும்பிடக்கூடாதா? கும்பிடணும். நமக்கு எழுதி வச்சாலும் நம்மளோட அந்த சுவாமியை நம்ம நம்பி அவரை பண்ணினோம்னா நம்ம கர்மத்துல இருந்து கொஞ்சம் விடுபடலாம். அப்படி வேற ஏதாவது பதில்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. அது நம்மளுடைய பிறப்புரிமை. பகவானை வழிபடுவது என்னுடைய பிறப்புரிமை. நான் வழிபடணும் மாதாஜி. அது
அவர் எனக்கு நல்லா செய்யறாரோ செய்யலையோங்கிறதெல்லாம் பேச்சு இல்ல. பகவானை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தோட சாரம் பகவானை புரிந்து கொள்வது, அவருக்கு சேவை செய்வது. இல்ல அது ஆனா வேற சேவை கருத்து. அது வேற கருத்து. நான் கேட்கிற கருத்து வந்து இப்ப நான் இப்ப வாழறேன், எனக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து பகவானை வழிபட்டு நல்லா ஆகுது. வழிபடுறதுனால நல்லா ஆகுதா, வழிபட்டாலும் படலனாலும் நல்லா ஆகுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம் ஒரு அடிபட்டு ம் பேசிட்டா மாதாஜி? பேசுங்க. நான் யாரு பகவான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அப்சர்வ் பண்றோம் மாதாஜி. அது மேலாவது ஒரு அடிபடுது, அடிபடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கஷ்டம் வருது, அப்ப நம்ம போய் வேண்டுறோம், அது நிறைவேறிடுது. அப்ப தெரியுது ஆமா உண்மையா இருக்கிறாரு பகவான் வேற, நான் வேறன்னு தெரியுது மாதாஜி. அதனாலதான் பகவானை கும்பிடுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, சரியா தப்போ தெரியல. பட் ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ஹரே மகேஸ்வரி. கிருஷ்ணா. மாதாஜி, பகவத்கீதையில 5 கருப்பொருட்கள் இருக்குது. அதுல கர்மா மட்டும் நிரந்தரமானது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கர்மாவை வந்து பகவத்கீதையில பிரபுபாதரை பத்தி நீங்க சொல்லும் போது கைத்தளம் போட்டு அவரோட கீர்த்தனையில கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்மா மாறும் அப்படிங்கறது நானே ஒரு டைம் உங்ககிட்ட கேட்டப்ப எனக்கு பதில் சொன்னீங்க மாதாஜி. அப்ப அதனால நம்ம பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற தீர்மானம் வந்துருச்சு. அதனால நம்ம பகவானை உனக்கு கும்பிட வேண்டாம் அப்படிங்கறது இல்ல. நம்ம எந்த நிலையில நமக்கு அந்த அறிவு வருதோ அப்ப கும்பிட்டா கண்டிப்பா நம்மளோட இந்த கெட்ட கர்மா மாறுங்கிறது எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கு மாதாஜி. கர்மா மாறும். ஆனா கிருஷ்ண கிருஷ்ணா. அதுக்கும் வந்து அதுவும் எழுதப்பட்டிருக்கும். நான் வேண்டி எழுது. என்னுடைய ஆமா அதுவும் எழுதப்பட்டிருக்கும். நீங்க வேண்டுவீங்க, சரிங்க. உங்க கர்மத்தை அவர் மாற்றுவாருன்னு இருக்கார். ஓ ஓ நீங்க சரிங்க வேண்ட மாதாஜி. மாட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் மாறாது அப்படியும் இருக்கும். சரி, சில கர்மங்களை வந்து சக்தி வாய்ந்த பக்தர்கள் நீங்க எவ்வளவு தீவிரமாக சரணடைகிறீங்களோ அந்த தீவிரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள். அப்ப அது சில விஷயங்கள் மாற்றலாம், சில விஷயங்கள் மாற்ற முடியாது. எப்படின்னு சரிங்க. பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன், இதை மாத்த முடியுமான்னு முடியாது. இந்த கர்மத்தை மாத்தவே முடியாது. இப்போ எனக்கு வந்து வேற ஒரு கர்ம வினை. என்ன கர்ம வினைன்னா, நான் பிறந்த நாட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கர்ம வினை. இதுல உங்களுக்கு வந்து சாய்ஸ் உண்டு. சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகள்ல நீங்க வந்து பக்திக்கான வாய்ப்பு, நான் பிறந்த நாட்டுல இருக்க மாட்டேன், நான் வந்து திவ்ய தேசத்துல வாழறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து பக்திக்கு அனுகூலமா போகுது. அப்ப நீங்க கொஞ்சம் கர்ம வினைய மாத்துறீங்க. பக்தியினால சரிங்க. கர்ம வினையை மாற்ற முடியும். என் விதியை மதியால் வெல்றேன்னு சொன்னாங்க இல்லையா பார்வதி தேவி. விதியை மதியால் சில நேரத்துல வெல்ல முடியும். அதுக்கான கொஞ்சம் கேப் கொடுத்திருப்பாங்க, சின்ன வழி கொடுத்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் இது கூட இந்த ரூட், இந்த ஜீவன் இந்த ரூட் போகும்ன்றது மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓ மேல சரிங்க. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இந்த ஜீவன் இந்த ரூட்டு தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கும் தெரியும், முக்காலமும் உணர்ந்த முனிவர்களுக்கும் தெரியும். தெரியும் எப்போ டோட்டலா சில மாத்தவே முடியாத சில விஷயங்களை மிக அதிகமான பக்தி பண்றவங்க மாத்துறாங்க. நம்மளாம் மாத்துறோம் கொஞ்சம் கொஞ்சம் தான். 100% மாத்த முடியாது. 100% மாத்தவே முடியாது. அப்ப எதுக்கு கும்பிடணும்னா அதுக்குதான் பௌதிகத்துக்காக பகவானை கும்பிட வேண்டாம். இது வேணும் அது வேணும் அது பண்ணித அது வேண்டாம். பௌதிகத்துக்காக பகவானை வணங்க வேண்டாம். அவருடைய அன்பிற்காக சரணாகதின்றது வந்து எதுவுமே கேட்கறது இல்லை. நீ உன்னுடைய அன்புக்காக உன்னுடைய நாமத்தை சொல்றேன், நான் உன் சொந்தம், அவ்வளவுதான். அதுதான் நாம வந்து மற்ற விஷயங்களுக்கு அல்டிமேட்டா. ஆனா நாம வந்து சூழ்நிலைகளால தினம் 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 போராடுறோம். அதனால பகவானை வாய் விட்டு கதறி அழுகிறோம், கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்துன்னு தினமும் அழுகிறோம். பல விஷயங்களுக்காக அவரை கதறுகிறோம், இது சரி பண்ணிடு, இதை எடுத்துரு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தவறு கிடையாது. அது அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ண உணர்வா இருக்கிறோம்ல, அதனால அது நல்லதுதான், தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது தூய பக்தியில வராது. தூய பக்தர்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கிருஷ்ணர் காப்பாத்துவாரு. அதனால அதை கேட்டு தன்னை தன்னை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள். நீங்க எந்த தூய பக்தர்களையும் பாருங்களேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. பகவான் சொல்றாரு, நான் தரனே, நான் தரனே, வாங்கிக்க. பகவான் சொல்ற, நான் உன்னை பார்த்து வெட்கப்படுறேன்.
நான் உன்னை பார்த்து வெட்கப்படுறேன். நீ அது தூய பக்தர்கள். தூய பக்தர்கள்னா நம்முடைய கற்பனை நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்பாற்பட்டவர்கள். அது நாம வந்து இப்ப இப்ப இருக்கிற நம்முடைய சூழ்நிலைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பகவானை வேண்டுகிறோம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது மிக சிறந்த பக்தின்னு லிஸ்ட்ல வராது. அதனால நாம வந்து இந்த நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய எழுதப்பட்டதுக்கு ஏத்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தேவி தேவர்களை வணங்கி ஒரு காரியம் நடக்குது. அதுவும் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல எழுதப்பட்டிருக்கு. நீங்க வேண்டி உங்களுக்கு இது நடக்கும். வேண்டனாலும் நடக்காத விஷயங்களும் இருக்கு. பேசாம தான் இருப்பாங்க. உங்க தலையெழுத்துல இருந்துச்சுன்னா அது நடக்கும். அது நடந்து அவங்க அது கெட்டதா கூட இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். பல விஷயங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது கிருஷ்ணரை சரணடைவது. அனைத்து சூழ்நிலையிலும் அதை மீறி நடக்கும்போது அப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் கர்ம வினையெல்லாம் வேலையே செய்யாது. சுத்தமா வேலை செய்யாது. அது அப்படியே அப்படியே போயிடும். தீனால் தூசாகும். அந்த மாதிரி ஒரு 100% சரணாகதிக்கு நம்ம இமிட்டேஷன்லாம் பண்ண முடியாது. இமிட்டேட் பண்ணுவாங்க சில பேர். இமிட்டேட்லாம் பண்ண முடியாது. புரியுதா? புரியுதுங்க மாதாஜி ஹரே மேடம். கிருஷ்ணா. அது புத்தி சொல்லுது எதையும் வந்து பகவான்கிட்ட வேண்டக்கூடாது, நம்மள எதையும் கேட்க கூடாது அவர்கிட்ட அப்படின்னு புத்தி சொல்லுது. மனசு வந்து யார்கிட்டயே கேட்கறத வந்து பகவான் கிட்டயே கேட்கலாமே அப்படின்னு சொல்லுது இல்ல மாதாஜி. இல்ல புத்தி இப்ப கிட்டே அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, நம்ம வந்து அந்த நிலையில கேட்க வேண்டாம்ன்ற நிலையில இல்லையே. அதான் எஸ் என்ன மாதாஜி. அதனால இப்ப நான் அது இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்க மாட்டேன்னு நம்ம இல்லையே. அதே தானே சுத்தின்னு வருது மனசுல. அதனால கேளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நாம இன்னும் அந்த நிலையை தாண்டும் போது பகவானே நேர்ல வந்து சொல்றாரு, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். பக்தர்கள் நிராகரிக்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆச்சாரியன் சொல்றாரு வாங்கிக்கப்பா அப்படின்னு. அந்த பக்தர்கள் வேண்டாம். அது கர்வத்தினால இல்ல. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தான் முக்கியமானது கிடைச்சிடுச்சு, எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அந்த உயர்ந்த பக்தி நம்மால பண்ண முடியல, பண்ணல நம்ம. அதனால கேளுங்கன்னு தான் சொல்றேன் நான். கேளுங்க. எதுக்குன்னா கேட்கறது எதுக்குன்னா அது நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி இல்ல. இந்த புரிதலை வளர்த்துக்குங்க. இந்த அபக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்டு கிடைக்கலன்னா சாமி கும்பிடுறதே விட்டுருவாங்க. நமக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ துன்பம் வர நேரத்துல அதிக ஜெபம் பண்ணணும், அதிகமா பகவானை சுத்தணும், அதிகமா பகவானை சரணடையும் போது அந்த துன்பமான சூழ்நிலையில துன்பத்திலிருந்து விலகி நின்று அவரை சரணடைகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நடந்தா சரி, நடக்கலனாலும் நமக்கு அது அந்த நேரத்தை நம்ம துன்பத்துல கழிக்காம பக்தியில கழிச்சிடறோம். அதனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வேண்டாம். மாதாஜி. ம். நான் வந்து சும்மா வாச கதவை காப்பா போட்டு உள்ள வருவோன்னு தான் போனேன். அப்படியே எனக்கு தெரியல, அப்படியே தூக்கி அடிச்சா கீழே விழுந்தாச்சு. கால் தூக்க முடியல, கையை தூக்க முடியல. சரி, எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் அப்படி ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. பேக்ல இந்த சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்ற, ஹிப்பு போன் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அதுக்கு எல்லாம் வச்சு அப்ப கூட நான் சொன்னேன், சரி எனக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு, ஆனா நான் உனக்கு ஒரு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியலையே, ஒரு சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ண முடியலையேன்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது மாதாஜி. வருத்தப்படாதீங்க. தினம் ஒரு பாலாவது நைவேத்தியம் பண்ணுவேன் அந்த பிரபு, அது கூட என்னால பண்ண முடியும். இப்படி இல்ல பட்டு இப்ப கிடக்கு. பாருங்க, பக்தர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரபுபாதர், நீங்க இப்ப இது அழறீங்களே, பிரபுபாதர் வந்து தண்ணி கூட குடிக்க முடியல. பிரபுபாதர் கேட்டிருக்கலாம், நான் உலகம் முழுக்க 10 வருஷம் பாடுபட்டனே கிருஷ்ணா, நீ ஏன் என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டிருக்கலாம். உம் ம். உம் அப்படி கேட்கல நானு. நான் ஒரு கால் நடந்தேன்னா அவருக்கு பாலாவது நிவர்த்தி பண்ணுவேனே, ஒரு சாதமாவது நிவர்த்தி பண்ணுவேனே, இப்படி படுத்துட்டேனே அப்படி நினைச்சேன். எது நல்லதுங்கிறது உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவு. இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா, பெரிய பெரிய பக்தர்கள் கூட வயசான காலத்துல வரக்கூடிய துன்பங்களை, யமுனாச்சாரியாருக்கு வந்து ராஜபிளவு நோயின்னு, ஆமா, அது வந்து இவ்வளவு வந்து அவரு எவ்வளவு பெரிய ஆச்சாரியன்.
ஆனா ஆமா அவர் வாங்கிக்கினார் அந்த நோயை. அது மாதிரி ஆமா பிரபுபாதர் கடைசியில உயிர் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாளா தண்ணி தான் குடிக்கிறார், வேற ஒண்ணுமே ஆகாரம் கிடையாது, படுத்துட்டார். ஆனா அவர் மனசுல அப்படிலாம் யோசிக்கவே இல்லை அவரு. ஏன் என்ன படுக்க வச்சிட்ட, நான் இன்னும் பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே, இதுவும் சித்தம். அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். நம்மால இது பண்றதுக்கு இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாருன்னா சரிப்பான்னு அவ்வளவுதான். இப்ப நம்ம பக்தி, நான் இது பண்ணிருக்கலாமே அது பண்ணிருக்கலாமே நீ இருக்கு இல்லன்னா இங்க இவ்வளவுதான் நீ பண்ணணும்ன்ட்டு அந்த விதி போட்டிருக்கு. பிரபுபாதர் இன்னும் ஆமா ஒரு 2 வருஷம் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் நாமெல்லாம் கதறி அழறோம். நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 வருஷம் பிரபுபாதர் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்திருந்தாருன்னா இந்த சமுதாயமே மாறி போயிருக்கும். ம், இந்த சமுதாய கூடம், சமுதாய பண்ணை, ஃபார்ம் கம்யூனிட்டி இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணருடைய சித்தம் அது கிடையாது. பிரபுபாதரை எடுத்துட்டார். ஏன்னா அவருடைய விருப்பம் தான் நடக்கும். நமக்கு இவ்வளவுதான் ஆமா கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும் கலியுகத்துலன்ட்டு இருக்கு. எல்லா பக்தர்களும் அவர் பின்தொடர்ந்து வரக்கூடிய பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் கதறாங்க, பிரபுபாதரால செஞ்சிருக்க முடியும். ஆனா பகவான் விருப்பப்படல. பாகவதம் பாருங்க, 10வது காண்டம்லயே 2 வால்யம் தான் பண்ணிருக்கு, 1 வால்யம் தான் பண்ணாரு. முதல் பாகம் மட்டும்தான் வந்தது, அதுக்கப்புறம் இல்ல. அவர் அழல, அவ்வளவுதான். அது போல ம், நாமும் அதே மனநிலையில இப்போ இந்த சூழ்நிலையில மனசை வைக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் நெய்வேத்தியம் பண்றதை விட்டுருங்க, பிரச்சாரம் பண்றதை விட்டுடுங்க, கோயிலுக்கு போறதை விட்டுடுங்க, மங்களாரத்தி விட்டுருங்க. நான் மனசை வைக்கலாமே. மனசுல செய்ய full தடையே கிடையாது. அழற ம் அழற நேரம் மனசுல நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஆமா அதுக்கு அதை பகவான் மன்மனாபவம் மத்பக்தோன்னு சொல்றாரு. உன்னால செயல்பட ஆமா முடியல, விதி நம்மள கீழே தள்ளி இருக்கு. ஆமா பக்தர்களே, நம்ம பயிற்சி என்ன தெரியுமா? நமக்கு பயிற்சி எப்படியும் நமக்கு எல்லாருக்குமே முதுமை வரப்போகுது. எல்லாரும் நோயை சந்திக்க போகிறோம். நமக்கு பயிற்சி என்னன்னா, நான் மனதை திருவடியில் வைக்கும் பயிற்சி. அதுக்கு தான் நான் மனசு வைங்கோ மனசு வைங்கோ மனசு வைங்கோன்னு சொல்றது. உடலால செய்ய முடிஞ்ச எந்த காலம் வரைக்கும் உடலால சரீரத்தினால செய்யக்கூடிய சேவைகளை செஞ்சு கொண்டே இருக்கணும், ம், செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் ஒரு காலகட்டத்துல மனசுல தான் வைக்க முடியும். அப்போ அதுக்கான பயிற்சி இப்போ எடுக்கணும். அது அப்புறமா வராது. அப்ப இப்ப படுக்கையில படுத்த பிறகு என் பேரன், என் பேத்தி, என் சொத்து, என் வியாபாரம், இந்த மாதிரி நினைவு. ம், அதுக்குதான் இப்பவே பழக்கப்படுத்துங்கள் பழக்கப்படுத்துங்கள். இந்த நாமத்தை சொல்லுங்க நாமத்தை சொல்லுங்கன்னு நாம ஜபத்துக்கு கொண்டு போனதுக்கு 3 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. அங்க பொண்ணு கொள்ள சொத்து சுகம் இது அது அதெல்லாம் யோசிக்காதீங்க, வேணாம். 3 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜபம் மட்டும் பண்ணுங்கன்னு ஒரு பக்தர்களை நான் அழைத்து கொண்டு செல்றது போனது பகவானை மட்டுமே நினைக்க வேண்டிய சூழ்நிலை நம்மை வரும். அந்த கொண்டு போ நேரத்துக்கான பயிற்சி தான் நம்ம பண்றது இப்பெல்லாம். ம், இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வரலாம். மனசு எல்லாருக்கும் வரலாம். ஃபுல்லா அவர்கிட்ட நினைக்க மனசு ஃபுல்லா எல்லாருக்கும் அவர்கிட்ட வரலாம். அப்படி வரும்போது வரதுக்கான இளமையான பக்தர்களுக்கு நான் சொல்றது, இப்போதே பயிற்சி எடுங்கள். இப்போதே அதற்கான பயிற்சி எடுங்கள், அதற்கு தயாராக இருங்கள். எந்த சூழ்நிலையும் என் மூச்சு தான் ஓடின்னு இருக்குனாலும் நான் உள்ள ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுக்கெல்லாம் மடி தோண்டி 10 வாட்டி குளிக்கிறது, 11 வாட்டி குளிக்கிறது, இதை தொடர்றதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரயோஜனம் அதெல்லாம் மனசை வைக்க முடியுதா, ம், கவனிக்க முடியுதா? அப்போ சேவை பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. நாம நீங்க பாருங்க, நீங்க என்ன 40 வருஷம் ஜ- எல்லா சர்வீஸும் பண்ணார். 2 இரட்டை சகோதரர்கள், ஒருத்தர் கொரோனால உயிர் போயிடுச்சு அவருக்கு, இன்னொருத்தர் ஜனநிவாஸ் பிரபு, பங்கஜஹரி பிரபுன்னு இரட்டை சகோதரர்கள். அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணரை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்தார்கள். ஒருத்தருக்கு நேரம் வந்துச்சு போயிட்டாரு, இன்னொருத்தரால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் தான் ஹெட் பூஜாரியா இருந்தாரு, சகலமும் செஞ்சாரு. இப்போ ரிட்டையர்மெண்ட். மனசை வைக்கிறார். அவர் கூட 2 3 பேர் அவருக்கு கூட வந்துருவாங்க. அவரை ஒருவேளை நாங்க பாத்துக்கிறோம்னு பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இப்ப நைவேத்தியம் பண்ண முடியல, மனசுல நைவேத்தியம் பண்ணுங்க. ஓட முடியலையே, மனசுல ஓடுங்க. கிருஷ்ணா மாதாஜி, ஆஹ் ஹரே கிருஷ்ணா, ஆஹ் பிரணாம்ஸ் மாதாஜி. அந்த பிரபுஜி இங்க வந்திருக்கிறார் மாதாஜி சுவிஸுக்கு. சாட்டர்டே எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் விக்கிர வழிபாடுகளை பற்றி ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு செமினார் உண்டு. மெதுவா தான் இருக்கிறார் அவர், மெதுவா தான் நடந்து போவார். இப்ப அவரை ஆமாமா. பயன்படுத்தி இது இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அவருக்கு மாயப்புரம் விட்டு வெளியே போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவரை முன்னாடி காமிச்சா நிறைய
ஃபண்ட் ரைசிங் பண்ணலான்ட்டு அவர் முன்னாடி வைக்கிறாங்க. இது வந்து எனக்கு என்னுடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்து. இப்போ ஒரு பக்தர் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டாரு, இப்ப அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். அவர் வந்து முழுக்க முழுக்க பகவானுடைய தியானத்துல விட்டுடணும். அவரை கூட்டின்னு போய் அவரை இழுத்துன்னு போய் நாடு நாடா ஊர் ஊரா சுத்துறாங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபண்ட் ரைசிங் அப்படின்றது வந்து நடத்தலாம். அவர் முன் வச்சு ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அதெல்லாம் சொன்னா பெரிய ஆட்கள்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது பக்தர்களிடம் ஃபண்ட் ரைசிங் எதுக்கு? எவ்வளோ வெளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். எனிவே இதெல்லாம் யார் போய் யாருக்கு சொல்றது? எந்த தலைவர்களும் இப்பெல்லாம் வந்து அவங்க எடுக்கின்ற தவறான முடிவுகளை வந்து அவங்களே செஞ்சுக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. ஏன்னா ஒரு சன்னியாசி தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. நல்ல சொன்னேன், நான் இதையே நினைச்சேன். சன்னியாசி நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தூய பக்தி தான் செய்யணும். அவர்களுடைய நிலைமையை பார்த்தா கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள்? நாளை வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. வாஞ்சகல்பதர்ப அரே சிந்து பேர்ச்ச பதிதானம் வைஷ்ணவி